ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தினுடைய முன்னாள் நிறைவேற்று அதிகாரி கபில சந்திரசேன மரணத்திலே இப்போது பல விடயங்கள் வெளிவர ஆரம்பித்திருப்பதாக குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு இந்த விடயத்தை தெரிவித்திருக்கின்றார்கள். அதிலும் கபில சந்திரசேனவனுடைய ஊழியர் ஒருவரிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளிலே பல உண்மைகள் வெளிவந்திருப்பதாகவும் கபில சந்திரசேன இறப்பதற்கு முன்னர் சில தொலைபேசி அழைப்புகள் அவருக்கு வந்திருக்கின்றது என்ற செய்திகளையும் இப்போது அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள். மேலும் உதயகமன்வல இன்றைய தினம் இந்த பயங்கரவாத தடை சட்டம் அல்லது பயங்கரவாத தடுப்பு பிரிவுக்கு இன்றைய தினம் உதயகமன்வல அழைக்கப்பட்டு கடுமையாக விசாரிக்கப்பட்டிருக்கின்றார். ஏன், எதற்காக என்றால் இலங்கையிலே மீண்டும் ஒரு குண்டுவெடிப்பு இடம்பெறப் போகின்றது என்பதை அவர் குறிப்பிட்டிருந்தாராம். அதுவும் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் போன்ற ஒரு குண்டுவெடிப்பு இது சார்ந்துதான் உதயகமன்வல விசாரிக்கப்பட்டிருக்கின்றார். மேலும் மஹிந்த ராஜபக்ச மீண்டும் ஒரு முறை தலைவரை உள்ளே இழுத்து விட்டிருக்கின்றார். குறிப்பாக பிரபாகரனுக்கே நான் பயப்படவில்லை, இந்த விசாரணைக்கா பயப்பட போகின்றோம் என்ற அடிப்படையிலே அனுரவை பார்த்து ஒரு கேள்வி எழுப்பி இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த விடயங்கள் பற்றித்தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேச போகின்றோம். அன்புறவுகளில் ஒருக்குமே வணக்கம். இந்த கபில சந்திரசேன மரணம் தொடர்ச்சியாகவே மர்மங்கள் நீடித்து வருகின்றது. குறிப்பாக இப்போது போலீஸ் திணைக்களம் குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவிடம் இந்த வழக்கை ஒப்படைத்திருக்கின்றார்கள். குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவும் தீவிர விசாரணைகளை நடத்தி வருகின்றார்கள் இந்த கபில சந்திரசேன மரணம் தொடர்பாக. இதில் மிக முக்கியமான ஒரு விடயத்தை இன்றைய தினம் வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். குறிப்பாக கபில சந்திரசேனவினுடைய அந்த வேலையாள் அல்லது ஊழியரிடம் இப்போது விசாரணை நடத்தப்பட்டிருக்கிறதாம். காரணம், கபில சந்திரசேன இறந்த அந்த அதாவது கழுத்தை நெருக்கி அந்த பட்டி, அந்த பெல்ட்டை கொண்டு வந்தது, அந்த பட்டியை கொண்டு வந்தது இந்த ஊழியர் தான் என்ற உண்மை இப்போது வெளிவந்திருக்கின்றது. எனவே இதனால் ஊழியரிடம் கடும் விசாரணைகள் நடத்தப்பட்டிருக்கின்றது. அவருடைய வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்ட போதுதான் அவர் பல விடயங்களை சொல்லியிருக்கின்றார். கடந்த 7ஆம் தேதி தனக்கு அழைப்பை ஏற்படுத்தியதாகவும் அதற்கிணங்க தன்னுடைய உடைகள் கொஞ்சம் அத்தோடு இந்த பட்டியையும் கொண்டு வரும்படி அவர் அந்த ஊழியரிடம் சொல்லியிருக்கின்றார். எனவே ஊழியரும் அதனை கொண்டு வந்து கொடுத்திருக்கின்றார். கொடுத்த பின்புதான் மறுநாள், அதாவது இந்த 7ஆம் தேதி 8ஆம் தேதி விடியற்காலையில் இந்த மரணம் இடம்பெற்றிருக்கின்றது. ஏன் எதற்காக அந்த பட்டி கொண்டு வரப்பட்டது என்று ஏன் கேள்வி கேட்கவில்லை என்று பார்த்தபோது கபில சந்திரசேன வளமையாக அந்த பெல்ட்டை, அந்த பட்டியை பயன்படுத்துவாராம். காரணம், அவர் உடல் வலுவூட்டு நிலையம் ஜிம்முக்கு செல்கின்ற போது அந்த பட்டி கொண்டு செல்வது வளமை என்ற காரணத்தினால் அவர் அதை சந்தேக கண்ணோட்டத்துடன் தான் பார்க்கவில்லை என்றும் வளமையானதுதான் என்ற அடிப்படையில் தான் சில ஆடைகளோடு சேர்த்து அதையும் கொண்டு சென்று கொடுத்தேன் கபில சந்திரசேனவனுடைய அந்த இடத்திற்கு, அதாவது அவர் தங்கியிருந்து மரணமடைந்து அந்த வீட்டிற்கு கொண்டு சென்று கொடுத்தேன் என்பதை சுட்டிக்காட்டியிருக்கின்றார். அத்தோடு இந்த விடயம் தொடர்பாக இப்போது இந்த குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த மரணமானது முன்கூட்டியே தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது. கபில சந்திரசேன தான் மரணமடைய போகின்றேன் என்பதை அன்று முடிவெடுக்கவில்லை, மாறாக அவர் முன்கூட்டியே முடிவெடுத்து வைத்திருக்கின்றார். அதற்கிணங்கத்தான் இது இடம்பெற்றிருக்கின்றதோ என்ற சந்தேகமும் எழுந்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. மேலும் கபில சந்திரசேனவனுடைய தொலைபேசிக்கு பல அழைப்புகள் வந்து சென்றிருக்கின்றதாம். அவருடைய மரணத்திற்கு முன்னர் பல அழைப்புகள் வந்து சென்றிருக்கின்றது. பலரோடு அவர் உரையாடி இருக்கின்றாராம். அது தொடர்பாக விசாரணைகள் இப்போது துரிதப்படுத்தப்பட்டிருக்கின்றது. எனவே மிக விரைவிலே அவர்கள் சார்ந்தும் விசாரணைகள் இடம்பெறப் போகின்றது. அவர்களிடமும் வாக்குமூலங்கள் பெறப்பட போகின்றது. கபில சந்திரசேன தொடர்பாக இந்த அவரோடு இறுதி நேரத்திலே உரையாடியது யார் யார் என்ற விவரங்களை இப்போது திரட்ட ஆரம்பித்திருக்கின்றார்கள் குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு. மேலும் கபில சந்திரசேன இறந்து கிடந்த அந்த வீடு முன்னாள் கிரிக்கெட் வீரர் அரவிந்த டி சில்வாவுக்கு சொந்தமான வீடு. எனவே அவருடைய அரவிந்த டி சில்வா, அவருடைய மனைவி, அவருடைய குடும்பம் சார்ந்தவர்கள், ஊழியர்கள் என்று எல்லோரிடமும் கடும் விசாரணைகள் நடத்தப்பட்டிருக்கிறது. வாக்குமூலங்களும் பதிவு செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. மேலும் ஒரு செய்தி என்று பார்க்கின்ற போது உதயகமன்வல இன்றைய தினம் குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவுக்கும் அதே போன்று பயங்கரவாத தடுப்பு பிரிவுக்கும் இன்றைய தினம் உதயகமன்வல சென்றிருக்கின்றார். விசாரணை நடத்தப்பட்டிருக்கின்றது. வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நேற்று முன்தினமும் இதே போன்று அவர் குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவுக்கு சென்றிருந்தார். இன்றைய தினமும் அவர் குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு மற்றும் இந்த பயங்கரவாத தடுப்பு பிரிவுக்கு சென்றிருக்கிறார் உதயகமன்வல. ஏன் உதயகமன்வல செல்ல வேண்டும் என்று பார்த்தால், அவர் மிக பெரும் குண்டை தூக்கி போட்டிருந்தார். ஓரிரு மாதங்களுக்கு முன்னர் குறிப்பாக ஒரு புத்தகம் ஒன்றை வெளியிட்டிருந்தார். அந்த புத்தகம் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பாக பல விடயங்களை வெளிப்படுத்தி நிற்பதாக அவர் சொல்கின்றார். ஆனால் அவர் எல்லாத்தையும் மூடி மறைத்து விட்டது. மஹிந்த காரணம் இல்லை, கோட்டா காரணம் இல்லை, உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலுக்கு அவர்கள் காரணம் இல்லை, இராணுவமும் காரணம் இல்லை, எங்களுக்கு ஆரண்டே தெரியாது, ஆனால் சஹரான் என்று தெரியும் என்பதுதான் அந்த புத்தகத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிற விடயமா. இப்படி அதனை மூடி மறைப்பதற்காக, சில உண்மைகளை மூடி மறைப்பதற்காக அவருடைய புத்தகம் வெளிவந்திருக்கின்றது. அந்த புத்தகம் வெளிவந்தது மாத்திரமல்லாமல் புத்தக வெளியீட்டின் போது ஒரு விடயத்தை சொல்லியிருந்தார். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலை நடத்திய மிக முக்கியமான சூத்திரதாரிகளோடு சேர்ந்து திரிந்தவர்கள், குண்டு தாக்குதலை திட்டமிட்டவர்கள் என்று 300 பேர் வெளியே இருக்கின்றார்கள். அடிப்படைவாத
கருத்தியல்களால் ஈர்க்கப்பட்டவர்கள் 300 பேர் வெளியே இருக்கின்றார்கள். எனவே இந்த 300 பேருக்கும் இன்னும் புனர்வாழ்வு அளிக்கப்படவில்லை. அரசாங்கங்களினால் வந்த ஒவ்வொரு அரசாங்கங்களினால் இன்னும் புனர்வாழ்வு அளிக்கப்படவில்லை. எனவே அவர்கள் சுதந்திரமாக சுற்றித் திரிகின்றார்கள். மீண்டும் ஒரு குண்டு தாக்குதலை இவர்கள் நடத்தலாம் என்ற ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார். இது இனவாத கருத்தாகவும் இருக்கும். அதாவது இப்படியானவர்களை கைது செய், எல்லோரையும், அதாவது மதவாத கருத்து என்று சொல்லிக்கொண்டு இஸ்லாமியர்கள் மீது அவர்களுடைய தாக்குதல் இருந்தது என்பது எல்லோருக்கும் தெரியும். அப்படி சொன்னது மாத்திரமல்லாமல் மீண்டும் ஒரு குண்டு தாக்குதலுக்கு வாய்ப்பு இருக்கின்றது என்பதை சுட்டிக்காட்டியிருந்தார். இது தொடர்பாகவும் இந்த புத்தகம் தொடர்பாகவும் தான் இப்போது விசாரணை இடம்பெற்றிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த புத்தகத்திலே குறிப்பிடப்பட்ட விடயங்களுக்கு ஆதாரம் கேட்டிருக்கின்றார்கள். இந்த பயங்கரவாத தடுப்பு பிரிவு ஆதாரம் கேட்டிருக்கின்றார்கள். அத்தோடு மீண்டும் ஒரு குண்டு தாக்குதல் நடைபெறப் போகின்றது என்பது உங்களுக்கு எப்படி முன்கூட்டியே தெரியும், அல்லது எப்படி தெரிய வந்தது, என்ன காரணம் என்று துருவி உதயகம்மன் விலவை விசாரித்திருக்கின்றார்கள். இந்த உதயகம்மன் விலை இப்படி வாயை கொடுத்து, அதாவது அரசாங்கத்திற்கு எதிராக பேசி வாயை கொடுத்து மாட்டிக்கொள்வது வழமை, மீண்டும் ஒரு முறை விசாரணைக்கு சென்றிருக்கின்றார். இந்த விசாரணைகள் இப்போது வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. எனவே மீண்டும் ஒரு முறை ஒரு விசாரணைக்கு அழைக்கப்படலாம் என்பதும் பேசப்படுகின்ற விடயமாகவே தான் இருக்கின்றது. மேலும் மஹிந்த ராஜபக்ச தொடர்பான ஒரு செய்தி. மஹிந்த ராஜபக்ச மீண்டும் தலைவரை இழுத்திருக்கின்றார் உள்ளே. குறிப்பாக அவருடைய கருத்திலே சொல்ல போனால் பிரபாகரனை, அதாவது மஹிந்த ராஜபக்ச இந்த விடயம் சொல்லவில்லை, மஹிந்த கட்சியைச் சேர்ந்தவர்கள் இந்த விடயத்தை சொல்லி இருக்கின்றார்கள். இந்த மனோஜ் கமகே போன்றவர்கள் பிரபாகரனை பார்த்து கூட நாங்கள் பயந்ததில்லை, பிரபாகரனையே நாங்கள் நேருக்கு நேரை சந்தித்தவர்கள், அந்த பயங்கரவாதத்தையே நாங்கள் நேருக்கு நேர் சந்தித்து அழித்தவர்கள். எனவே இந்த விசாரணைகளுக்கெல்லாம் நாங்கள் ஒன்றும் பயப்பட போவதில்லை என்பதை சொல்லியிருக்கின்றார்கள். இதற்கு காரணம், நாளைய தினம் மஹிந்த ராஜபக்ச விசாரணைக்கு வர வேண்டும், குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவுக்கு என்று அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த அழைப்பு குறிப்பாக இப்போது உயிரிழந்த கபில சந்திரசேன கொடுத்த வாக்குமூலங்களின் அடிப்படையிலே தான் இடம்பெற்றிருக்கிறது. கபில சந்திரசேன குறிப்பிட்டிருந்தார், தனக்கு வந்த 2.2 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் பணத்திலே 20 மில்லியன் ரூபாய்களை அப்போதைய சிவில் விமான போக்குவரத்து அமைச்சரிடம் கொடுத்திருந்தேன். சிவில் விமான போக்குவரத்து அமைச்சராக இருந்த பிரியங்கர ஜேரட்னவிடம் கொடுத்து விட்டேன். 60 மில்லியன் ரூபாவை மஹிந்த ராஜபக்சவிடம் கொடுத்து விட்டேன் என்று. அது மாத்திரமல்லாமல் நடத்தப்பட்ட விசாரணைகளில் 2015ஆம் ஆண்டு மஹிந்தவனுடைய தேர்தல் பிரச்சாரத்திற்காக 90 மில்லியன்கள் வரையிலே 90.5 மில்லியன்கள் வரையிலே பயன்படுத்தப்பட்டிருக்கின்றதாம். எனவே இது சார்ந்து பார்த்து இந்த பணம் எப்படி வந்து என்றால் அதுவும் இந்த பணம் தான் என்ற உண்மைகள் வெளிவர ஆரம்பித்திருக்கின்றது. இதற்கிணங்கத்தான் இப்போது மஹிந்த ராஜபக்ச விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருக்கின்றார். வாக்குமூலங்கள் பதிவு செய்வதற்காக மஹிந்த மாத்திரமல்ல, அந்த பிரியங்கர ஜெயரட்ன முன்னாள் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சராக இந்த பிரியங்கர ஜெயரட்ன மற்றும் மஹிந்தவனுடைய மிக நெருங்கிய நட்பு வட்டாரத்திற்குள்ளே இருந்தவரும் தேர்தல் பிரச்சாரங்களிலே முன்னின்று செயற்பட்டவருமாக இருக்கின்ற வில்லி கமகே போன்றவர்கள் அழைக்கப்பட்டிருக்கின்றார்கள். இவர்களிடம்தான் நாளைய தினம் 12ஆம் தேதி விசாரணைகள் இடம்பெற இருக்கின்றதாம். இதற்குத்தான் இந்த பதிலை அளித்திருக்கின்றார்கள். நாங்கள் பிரபாகரனை பார்த்து கூட பயந்ததில்லை, எனவே பிரபாகரனையே நாங்கள் நேருக்கு நேரை சந்தித்தவர்கள், இந்த விசாரணைகளுக்கெல்லாம் நாங்கள் பயப்பட போவதில்லை என்ற அடிப்படையிலே இந்த மஹிந்த தரப்பு இந்த கருத்தை தெரிவித்திருக்கின்றது. மஹிந்த ராஜபக்சவும் சொல்லியிருக்கின்றார், விசாரணைக்கு நான் வர தயாராகவே இருக்கின்றேன் என்பதை தெரிவித்திருக்கின்றார். நாமல் ராஜபக்ச இன்னும் ஒரு விடயத்தை சொல்லியிருக்கின்றார், எங்களை பழிவாங்குகின்ற செயற்பாடுதான் இந்த விசாரணை என்பது. வாக்குமூலங்களை பதிவு செய்கின்றோம் என்ற அடிப்படையில் எங்களுடைய அரசியல் செயற்பாடுகளை முடக்க பார்க்கின்றது இந்த அரசாங்கம். நாங்கள் கூப்பிட்டால் எப்போதும் வருவோம் விசாரணைக்கு, நாங்கள் ஒன்றும் அஞ்ச போவதில்லை, நாங்கள் அஞ்சுபவர்கள் இல்லை என்பதை குறிப்பிட்டிருக்கின்றார் நாமல் ராஜபக்ச. எனவே எத்தனை விசாரணைக்கு கூப்பிட்டாலும் நாங்கள் வர தயார் என்பதை நாமல் ராஜபக்ச குறிப்பிட்டிருக்கின்றார். எனவே நாளை தான் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். நாளை கொஞ்சம் பரபரப்பாகவே தான் இருக்கும். காரணம், இந்த மனோஜ் கமகே ஒரு விடயத்தை தெரிவித்திருக்கின்றார். நேற்றைய தினம் இந்த ஊடக சந்திப்பு இடம்பெற்ற மனோஜ் கமகேயினுடைய ஊடக சந்திப்பு. மனோஜ் கமகே தான் மஹிந்த ராஜபக்சனுடைய பிரத்யேக சட்டத்தரணியாக செயற்படுகின்றவர். என்ன விடயத்திலே மஹிந்த ராஜபக்ச வழக்கு வந்தாலும் மனோஜ் கமகே தான் முன்னிலையாகின்றவர். எனவே அவர் குறிப்பிட்டிருக்கின்றார், இந்த அரசாங்கம் அரசியல் பழிவாங்கல் செய்கின்றது, மஹிந்தவை தொட்டால் இலங்கையிலே கலவரங்கள் வெடிக்கும், மீண்டும் போராட்டங்கள் வெடிக்கும் என்பதை சுட்டிக்காட்டியிருக்கின்றார். எனவே மஹிந்தவை விசாரணை என்ற போர்வையிலே அழைத்தவரை தொட்டால் அல்லது மஹிந்த மீது கை வைத்தாலே மக்கள் இந்த அரசாங்கத்திற்கு இறுதி தருணத்தை காட்டி விடுவார்கள், அல்லது கணக்கு தீர்க்கின்ற நாளாக இருக்கும் இந்த அரசாங்கத்திற்கு என்ற அடிப்படையிலே மனோஜ் கமகேவும் தெரிவித்திருக்கின்றார். ஒருவேளை நாளைய தினம் மஹிந்த ராஜபக்ச விசாரணைக்கு முன்னிலையாகுகின்ற போது குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவை சூழ மஹிந்தவினுடைய ஆதரவாளர்கள் நிற்பார்கள் என்பதிலே ஆட்சேபனை இல்லை. காரணம்,
பணம் கொடுத்தாவது கொண்டு வந்து அப்படி நிப்பாட்டி விடுவார்கள். அந்த நாமல் ராஜபக்ச விசாரணைக்கு சென்ற போது அப்படி கொண்டு வந்து கொஞ்சம் பேரை நிப்பாட்டி இருந்தார்கள். அதே போன்று மஹிந்தவுக்கும் செய்ய வாய்ப்பு இருக்கின்றது. ரணிலுக்கும் அப்படி நடந்திருந்தது. ரணிலை கைது செய்வதற்காக விசாரணைகள் இடம்பெற்றுக் கொண்டிருந்த போது, அதாவது நீதிமன்ற வழக்கு இடம்பெற்றுக் கொண்டிருந்த போது அங்கே ரணில் தரப்பு அங்கே பலரை கொண்டு வந்து குவித்து விட்டிருந்தார்கள். எனவே இதுவும் பணம் கொடுத்து கூட்டி வரப்பட்டவர்கள் என்ற ஒரு தகவலும் இருந்தது. ரணிலுடைய கட்சிக்காரர்கள் என்ற ஒரு தகவலும் இருந்தது. இதே பாணியிலே இவர்களும் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. நாளை 12ஆம் தேதி பொறுத்திருந்து பார்க்கலாம். அரசியல் களம் கொஞ்சம் சூடு பிடிக்கும் நாளைய தினம். இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெளிவுபடுத்த நானும் தயாராக இருக்கிறேன். இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம். உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஈழன். வணக்கம்.